நிறைய முதலீட்டாளர்களை சந்திக்கும் போது நமக்கு விதவிதமான அனுபவங்கள் வரும். நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க, அதாவது முந்தைய தலைமுறையிலிருந்தே பணக்காரர்களாக இருப்பவர்கள், அவங்கள மீட் பண்ணும்போது ஒரு விதமான வித்தியாசமான அனுபவம் வரும். அவங்க பேசுகிற தோணியே எப்படி இருக்கும், நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குங்க அப்படின்னு ஒரு திருப்தியோடு தான் பேசுவாங்க இல்லையா. இங்கே இவ்வளோ பணம் இருக்குது, வீடு இருக்குது, கமர்ஷியல் பில்டிங் இருக்குது, அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது, இப்படி ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. சொத்து உள்ளவங்களுக்கு சொல்கிறது இயல்பு இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு டைம் ட்ரெயினில் பார்த்தா கூட நம்மளை அப்போ தான் மீட் பண்ணியிருப்பாங்க. பட் அரை மணி நேரத்தில் அவங்களுடைய நிதி நிலைமையை விளக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட்டுக்கு அவங்க வந்துடுவாங்க. அப்படி விளக்கமாக சொல்லும்போது இங்கே இவ்வளோ இருக்குது, அங்கே எவ்வளோ இருக்குதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வீடியோவில் கூட என்கிட்ட இவ்வளோ இருக்குது, நான் இந்த இடத்துல இத்தனை ஃப்ளாட் வச்சுருக்கேன், என்கிட்ட இவ்வளோ ஷேர் இருக்குது, எங்கள் அப்பா கொடுத்த போர்ட்ஃபோலியோ இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி பார்க்கும்போது என்ன தோணும், எனக்கு என்ன தோணும் தெரியுமா? ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வந்துச்சுன்னா அது என்ன உருவாக்கும் அப்படின்னு யோசிக்கணும். நம்மளை அந்த இன்டராக்ஷன் யோசிக்க வைக்கணும். இப்போ எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குன்னு பேசுகிறார் இல்லையா, அவர் என்ன இல்லை அப்படின்னு யோசிக்கணும். ஆனால் எல்லாம் இருக்குன்னு பேசுறதுலேயே பிஸியாக இருக்கிறதுனால தங்கிட்ட என்ன இல்லை அப்படிங்கிறத அவர் யோசிக்க தவறிடுவார்.